இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை நம்ம சேனலுக்கு முத வாட்டி வரீங்க அப்படின்னா என்னோட நேம் கந்தன், நீங்க பார்க்குறது Techytamilinfo சேனல். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி சைடில் வச்சுட்டு பாக்ஸ் கண்டென்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரியல்மியோட ரெகுலராக வரக்கூடிய 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர், ஊக்ஸ் சார்ஜர் 3.0. பட் ரியல்மி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க லான்ச்சில் சொன்னதெல்லாம் கரெக்டாக இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. லான்ச் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 30 வாட் சார்ஜருக்கு சப்போர்ட் இருக்குது, பட் 30 வாட் சார்ஜர் வேணும்னா நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்கணும் அப்படின்னாங்க. லைக்வைஸ் இங்கேயும் அவங்களோட ரெகுலர் 20 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பெரிய பெரிய பிராண்ட் லைக் சாம்சங் அவங்க வந்து 1.5 லட்ச ரூபா ஃபோன்லேயுமே வெறும் 22.5 அப்படிங்கிற சார்ஜிங் டெக்னாலஜி தான் தராங்க. பட் ரியல்மி அதை குறை சொல்ல முடியாது. 20 வாட் சார்ஜர் பட்ஜெட்டிங் மொபைல்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வழக்கம் போல் எப்போவுமே இருக்கக்கூடிய வெல்கம் டெம்ப்ளேட், அது போக இதில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. அண்ட் தட்ஸ் ஆல். வேறு ஒரு சேஃப்டி கைட் கொடுத்துருக்காங்க. இதில் தான் ஸ்டார் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போ வாசிக்க போகிறீங்க அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கோங்க. நமக்கு இது தேவையில்லை, நான் தள்ளி வச்சுக்கிறேன். ஓகே, திஸ் குவிக் ஸ்டார்ட் கைட் இதுவும் நம்ம ரிவ்யூவருக்கு இது கண்டிப்பாக தேவையில்லை. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை ஸ்டாப் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அண்ட் ரியல்மி எப்போவுமே வழக்கமாக கொடுக்கக்கூடிய அவங்களோட டிபிஓ கேஸ் உள்ள சொரசொரன்னு இருக்கக்கூடிய அந்த டிபிஓ கேஸ் அண்ட் பேக் சைடில் பிளெயினாக இருக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரைமரி ஒரு மேக்ஸிமம் 2 to 3 months வரைக்குமே இது ஓகே. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கேசஸ் வாங்கிக்கலாம். அண்ட் வாங்க ஃபோனோட உள்ள இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான் ரியல்மி 6iயோட பேக் சைட். இந்த பேக் சைடை பார்த்தோன்னே நமக்கு எப்போவுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரியல்மி டிசைன் தான். எஸ், கண்டிப்பாக அதே மாதிரி குவாட் கேமரா செட்டப் ப்ளஸ் ஒரு எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. கீழே அவங்களோட ரியல்மி பிராண்டிங், நடுவில் இப்படி ஒரு ஸ்ட்ரைப் லைன் வர்ற மாதிரி தெரியுது. இந்த லைன் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அவங்களோட ரியல்மி 6 சீரீஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு லூனார் ஒயிட் அண்ட் லூனார் பிளாக் ஆர் அந்த மாடலில் அவங்க கொடுத்துருந்த அந்த ஸ்ட்ரைப்பிங் மாதிரியே இங்கே ரியல்மி 6iலையும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் லைட்டுக்கு பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுங்கிற பாருங்கள், ஷைனிங். ஓகே பாருங்க, கொஞ்ச நேரம் தான் கைஸ் நாங்கள் இப்போ கையில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கன்னா ஃபிங்கர் மட்ஜஸ் நிறைய ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே இதோட ஃபர்ஸ்ட் அது லான்ச் ஆக போகும்போதே நான் வந்து இதோட ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயே சொல்லியிருந்தேன் பின்னாடி கிளாஸ்டிக் லைஸ் ஒரு பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஃபிங்கர் மட்ஜஸ் நிறைய அப்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே நிறைய வந்திருக்கு. ஓகே, அதுக்காக தான் அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க போல். ஸோ ரெக்கமெண்டட் கேஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர். அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எங்கே இன்டிஸ்பிளேயாவா அப்படின்னு பார்த்தோம்னா டு த ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு 6.5 இன்ச்சில் உள்ள ஒரு பெரிய டிஸ்பிளே அண்ட் டாப் கார்னரில் உங்களுக்கு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. பஞ்சுவலில் 16 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர் இருக்குது. அண்ட் 1 minute, யா கைஸ், ஃபோன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிஷியல் செட்டப்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபோனோட ஓவர் வியூ சொல்கிறேன். அண்ட் டு த சைட் வைஸ் ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு வந்து பவர் பட்டன் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஓகே, ஆக்சுவலி ஃப்ராங்க் டு மீ இந்த சென்சார் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா தான் இருக்குது. பட் பர்சனலாக எனக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பிடிக்காது. பட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், அண்ட் டு த ரைட் லெஃப்ட் சைடில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. அதுபோக இங்கே வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 சிம் ப்ளஸ் ஒரு கார்டு போடக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டு த பாட்டம் ரெகுலராக இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் கில்ஸ், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக், டைப் சி சார்ஜர் போர்ட். ஓகே, தட்ஸ் ஆல். அண்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே வைஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும், ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது. ஓகே, ஆஸ் பர் த ரெக்கமெண்டேஷன் நானே உங்களை கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு நானே கேஸ் போடாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட் கேஸில் போட்டலாம். இதை கேஸ்குள்ளே போடுறக்கே உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம் ஆகும் கைஸ். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரொடெக்டிவாக கொடுத்துருக்காங்க. ரியல்மி வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி தான். ஓகே, அட்லாஸ்ட் நம்ம கேஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். என்ன டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் எல்சிடி பேனலில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன விஷயம் பண்ணாலும் அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள்,
டிஸ்பிளே குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, நான் இது வந்து ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான், பட் அதால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அதோட கலர்ஸை புஷ் பண்ணி கொஞ்சம் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. அது போக இங்கே பெசில்ஸும் ரொம்ப கம்மியாக சின்ன ஏரியாவில் கொஞ்சமும், அப்புறம் டாப்பில் லைட்டாக தான் இருக்குது. சைட்ஸில் இருக்கக்கூடிய பெசில்ஸ் கூட அவ்வளோவா தெரியாத காரணத்தினால உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே தான். அது கொஞ்சம் இமர்சிவாக இருக்குது, வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை வேறு லெவல் ஆகுது. நான் உங்களுக்கு பக்கத்தில் வந்து நானும் காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ். ஓகே காய்ஸ், இந்த ஃபோனில் கால் குவாலிட்டி இமர்சிவாக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு விஷயமும் வெளியே இப்போ ஒரே ஒரு ப்ரைவசி இஷ்யூ மட்டும் இருக்குது. ஸ்பீக்கரோட குவாலிட்டி சவுண்ட் பயங்கரமாக இருக்கும். ரியல்மி ஃபோன்ஸ்னாலே நீங்கள் வந்து என்ன விஷயம் பேசுவீங்கன்னு பக்கத்தில் இருக்கவங்க அழகாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வால்யூமை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு பேசுனீங்கன்னா உங்கள் ப்ரைவசி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அது ஒன்று தான் இங்கே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கால் பேசும்போது வால்யூமை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து பேசுகிறத வேறு யாரும் கேட்க முடியாது. அண்ட் மித்தபடி இங்கே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அந்த ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்குது. ரியல்மி 6 அங்கே என்ன ஃபீலிங் இருக்குதோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. டு த ப்ராசஸரும் சேம் தான். அப்போது ரியல்மி 6க்கும் 6iக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான். அங்கே பிரைமரி லென்ஸில் உங்களுக்கு வந்து அங்கே 64 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க, இங்கே 48 மெகா பிக்சல். இது பிரைமரி லென்ஸ் 48 மெகா பிக்சல், அது கூட சப்போர்ட் பண்ணக்கூடிய 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார், லாஸ்ட்டாக ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ. இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, வேறு எங்கேயும் இல்லை கைஸ். நம்ம ரியல்மி 5 ப்ரோவில் பார்க்க மாதிரியே அந்த 5 ப்ரோலேருந்து என்ன டிசைன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க 48 மெகா பிக்சல் ஸ்குவாட் கேமரா அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. டுவார்ட்ஸ் த ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் சைடில் நம்மளோட கேமரா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் சோனி கேமரா. அண்ட் அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்ஸ் நிறைய ஒரு இமர்சிவாக இருக்குது. இப்போ இந்த குட்டியான இடத்த சுற்றி நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு ஃபோட்டோ சாம்பிள்ஸ் காமிக்கிறேன். பாஸ் பண்ணி ஓகே காய்ஸ், இப்போ இந்த ஃபோனோட சவுண்ட் குவாலிட்டி சவுண்ட் அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். யூடியூப்பில் காப்பிரைட் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளால் தமிழ் சாங்ஸோ நமக்கு ஃபேவரட் சாங்ஸ் போட முடியாது. ஸோ என்சிஎஸில் சாங்ஸ் நான் போடுறேன், எப்படி இருக்குங்கிற சவுண்ட் குவாலிட்டி கேளுங்க. ஓகே காய்ஸ், இப்போ இவ்வளோ விஷயம் இதில் பார்த்துட்டோம். இங்கே வந்து உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதோட அன்லாக்கிங் ஸ்பீடை காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஃபிங்கர்ஸை நீங்கள் வச்சா போதும், டச் பண்ணால் போதும், ஈஸியாக என்ன ஆயிடுது அப்படின்னா இட்ஸ் கேன் அன்லாக் ரைட் நவ். பாருங்கள் கைஸ், அது மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் ரியல்மியில் குறை சொல்ல முடியாது. டக்கு நம்ம ஃபேஸை பார்த்தோன்னே டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிரும். ஓகே, இதெல்லாம் நல்ல இமர்சிவாக இருக்குது. அது போக அவங்க ரியல்மி லிங்க் அவங்களோட புது ஆப் கொடுத்துருக்காங்க, ரியல்மி பே கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்லோ ஸ்லூப் அப்படிங்கிற அவங்களோட ஓன் எடிட்டிங் ஆப் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கண்டிப்பாக இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா நிறைய ப்ரீ லோடட் ஆப்ஸ் இருக்குது. வேணும்னா நம்ம அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நிறைய போட் ஃபைல்ஸ். இது ஒன்று தான் ரியல்மி யூஐயில் பிடிக்காத விஷயம் என்னென்னா ப்ரீ இன்ஸ்டால்டாக நிறைய ஆப்ஸை கொடுப்பாங்க. அந்த ஆப்ஸை நம்மளால் டெலிட் பண்ணிக்க முடியும். நல்ல வேலை மித்த பிராண்டு மாதிரி, நான் என்ன பிராண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மித்த பிராண்ட் மாதிரி ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்பை கொடுத்துட்டு அதை டெலிட் பண்ணக்க ஆப்ஷன் தரமாட்டாங்க. அந்த பிராண்ட் தெரியுமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இந்த ஃபோனில் இதை நம்ம கேமிங் ஃபோன்னே சொல்லியாச்சு. கேமிங் எப்படி இருக்குது? பப்ஜி, எஸ்பெஷலி பப்ஜி மொபைல் வாங்க லோட் பண்ணி பார்க்கலாம். That's it loading. இங்கே வந்து உங்களுக்கு பஞ்சுவல் நாச் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு அளவுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. அது போக 6.5 இன்ச்சில் இருக்கக்கூடியதுனால நமக்கு வந்து என்னென்னா ஒரு காம்பேக்டான டிஸ்பிளே மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், உள்ளே வந்தாச்சு. கிராஃபிக்ஸ் எந்த அளவுக்கு செட் பண்ணுதுன்னு பார்ப்போம். பாருங்கள் காய்ஸ்,
ஸ்மூத் அண்ட் அல்ட்ரா ஹெச்டி, ஹெச்டிஆர் சப்போர்ட், ஹெச்டியில் ஹை கிராஃபிக் செட்டிங் வரைக்கும் இருக்குது. அண்ட் அவங்களுக்கு ஸ்மூத் கொடுத்தோம்னா அல்ட்ரா சப்போர்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ கொஞ்சம் இமர்சிவாக கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ரியல்மி கேமிங்கில் வந்து எந்த ஒரு குறை சொல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ பப்ஜி கேமிங் டெஸ்ட் பார்க்கலாம் வாங்க. பர்ஃபார்மன்ஸ் இருக்கா, ஸ்மூத்திங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, லேக் ஆகுதாங்கிறது பார்ப்போம். இட் டேக் கொஞ்சம் டைம் ஆச்சு, பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். அதோட ப்ரைஸிங் அப்படி தான்,